ஹலோ, வெல்கம் டு எஸ்டி சேனல். அல்ட்ரா வயலட் மோட்டார் கம்பெனி இப்போ இந்தியாவில் ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அல்ட்ரா வயலட்டை பற்றி சொல்லணும்னா வேர்ல்டுலேயே ஒரு ஃபேமஸான மோட்டார் கம்பெனி. ஆனால் நம்ம நாட்டில் இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொன்னாலே நம்ம நாட்டில் எல்லாருமே சொல்கிறது ஓலா, ஏதர், டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனி தான் சொல்லுவாங்க தவிர, ஆனால் நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் இருக்குது. வேர்ல்டுலேயே நல்ல பாப்புலரான மோட்டார் கம்பெனிலாம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு அது தெரியுது கிடையாது. அப்படி தெரியாமல் இருக்கிற கம்பெனி ஒன்று தான் இந்த அல்ட்ரா வயலட். இப்போ ரீசெண்டாக அவங்க கூட வந்து நிறைய எலக்ட்ரிக் பைக்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. அதை கண்டினியூ பண்ணி இப்போ அவங்க ஒரு சூப்பரான அட்ராக்டிவான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஸ்கூட்டர் ப்ரைஸ் எவ்வளோ, அந்த ஸ்கூட்டருக்கு எவ்வளோ முன்பணம் கொடுத்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணணும், அந்த ஸ்கூட்டர் எப்படி டெலிவரி வரப்போகுது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ஆல்ரெடி சில பேர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருமே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிச்சுன்னா இதேமாரி நான் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக வீடியோ வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ஸ்கூட்டரில் 14.91 கிலோவாட் பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் பெல்ட் டிரைவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, பேக்லையும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டிஸ்க்குங்கிறனால உங்களுக்கு அட்வான்ஸ் மோடில் இருக்கும். ஸோ நல்லா சேஃபாகவும் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல பிரேக் பிடிக்கணுமோ, இல்லை ரன்னிங் டைமு டேர்ன் பண்ண இடத்துல இந்த எங்கே பிரேக் பிடிக்கலனாலும் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கும் கிரிப்பு. சார்ஜை பொறுத்த வரைக்கும் இதில் இன்பில்ட் சார்ஜ் கிடையாது. நீங்கள் பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணி எங்கே வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுதான் ஸ்வாப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரன்னிங் டைமில் எங்கே போயிட்டு இருக்கீங்க, இல்லை வேறு எங்கே இருக்கீங்க, சார்ஜ் தீர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேட்டரி கழட்டிட்டு போய் தாராளமாக வந்து சார்ஜ் ஸ்டேஷன்லையோ இல்லை வீட்லையோ எங்கே வேணால் சார்ஜ் பண்ணலாம். எங்கே பிளக் பாயிண்ட் இருக்கோ அங்கே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ஜ் ஸ்டேஷனில் தான் போடணும் ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த ஸ்கூட்டர் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒய்ஃபை இருக்குல்ல, அதையும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கீழே சிக்னேச்சரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேரண்டின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 3 வருஷம் வேரண்டி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா 75,000 கிலோமீட்டர் நீங்கள் வேரண்டியாக கிளைம் பண்ணிக்கலாம். காலிங் அப்புறம் வந்து மெசேஜ் அலர்ட் இருக்குல்ல, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மொபைலில் வண்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா வண்டியில் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இன்கமிங் கால்ஸ் வந்துச்சுன்னா உடனே டிஸ்பிளே இன்டிமேஷன் காட்டும். அதேமாதிரி ஏதாவது இன்கமிங் மெசேஜ் எதுவும் வருது அப்படின்னா உடனே உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நேவிகேஷன் அசிஸ்ட் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரன்னிங் டைம்லையோ இல்லை நார்மல் டைம்லையோ வண்டி ஆனில் இருக்கும்போது பேட்டரி வந்து லோவாகிடுச்சு, சார்ஜ் தீர போகுது அப்படின்னா உங்களுக்கு உடனே டிஸ்பிளே இன்டிமேஷன் காட்டுறதுக்கு லோ பேட்டரி அலாரம் வச்சுருக்காங்க. ஸோ பேட்டரி லோ ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்கும். அடுத்து இந்த ஸ்கூட்டரில் வந்து ரிமோட்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி ரிமோட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் புஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல, அதுவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் மோடில் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சி டைப் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வண்டியில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை நார்மல் டைம் இருக்கும்போதோ வண்டியிலே வந்து சார்ஜ் போட்டு இருக்கிறதுக்கு யூஎஸ்பி சார்ஜ் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் அவைலபிளாக இருக்குது. அடுத்து மியூசிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரூசிஸ் கண்ட்ரோல் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்தாகவும் இருக்குது, நல்லா அகலமாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவா, ஜூபிட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏத்தரஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. வண்டியோட லுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னா ரொம்ப அகலமாகவும் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா அகலமாக கொடுத்துருப்பாங்க, அதாவது பைக் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அல்ட்ரா வயலண்ட்லே வந்த ஸ்கூட்டரில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 34 லிட்டருக்கு அண்டர் சீட்டு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் சீட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சிங்கிள் பேட்டரி தான் இந்த ஸ்கூட்டர் போட முடியும். அதனால் பேட்டரிக்கான ஸ்பேஸ் போக மீதி எல்லா இடத்துலையும் வந்து நிறையா பாக்ஸ் கொடுத்ததுனால அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டியே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்நெட் ஆப்ஷனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இதில் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சுக்கு மல்டி கலர் டிஎஃப்டி எல்இடி டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு மாடலே பார்க்காத அளவுக்கு இந்த ஸ்கூட்டரில் டிஸ்பிளே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டு எல்இடியில் கொடுத்துருக்காங்க, அது செம்ம லுக்காக இருக்குது. அதேமாதிரி பேக்கில் வந்து எல்இடியில் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க டெயில் லைட்டு. அதேமாதிரி டேன் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூட்டரில் பேட்டரி அப்படின்னு வரும்போது
3.5 kWhக்கு லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டரில் சிங்கிள் பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ண முடியும், 2 பேட்டரி யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்வாப்பபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் நெட்வொர்க் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேட்டரி ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வேலைலாம் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்லாம் கூடிய சீக்கிரமே எங்கள் இந்தியா ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா செட்டிங்களும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இதில் ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் வச்சுங்களேன். அதுக்குள்ளேயே 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். அதாவது நீங்கள் சார்ஜ் போட ஆரம்பிச்ச 30 மினிட்ஸ், அதாவது ½ அன் ஹவரில் 80% ஆல்மோஸ்ட் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் சார்ஜ் போட்டு வண்டியை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். 80% கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வண்டி சாலிடாக 120லேருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட பெரிய ப்ளஸ் மைலேஜ் தான். ஏன்னா அல்ட்ரா வயலட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய எலக்ட்ரிக் பைக்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 120 150 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். அப்படிங்கிறனால இதுக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வர எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 தாண்டது கிடையாது மைலேஜ். ஆல்மோஸ்ட் 100 120 சொல்கிறாங்க. பட் 100லேயே நின்றுது. ஸோ அதுக்கு மேலே அதிகமாக கொடுக்கலாம் கிடையாது. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 150 வரைக்கும் சால்ட்டாக மைலேஜ் கொடுக்குது. அப்படிங்கிறனால இதுக்கு வந்து நீங்கள் லாங்கெல்லாம் எடுத்து போகிறீங்க, டெய்லி ஒர்க்கு எடுத்து போகிறீங்க, எடுத்துகிட்டு போகலாம். இல்லை லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க, அந்த மாதிரி யூசேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வண்டியோட லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூத்தை கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து யூத்துக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். ஜென்ஸு, லேடிஸு, அது மாதிரி ஃபேமிலி மேன் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். பட் பர்டிகுலராக கலரும் சரி, ஸ்டைலும் சரி, எல்லாமே வந்து யூத் அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி தான் இந்த இதை ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிக்கு 125 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறவங்களுக்கு ஒரு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்மலாக தெரியும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ போகும், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 90 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் போகும். மேக்ஸிமம் 100 வச்சுங்களேன், அவ்வளோ ஸ்பீடில் தான் போகும். பட் இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா சாலிடாக வந்து பைக்குக்கு ஈக்குவலாக போகும். சொல்கிறத விட பைக்கை விட தாண்டி ஸ்பீடு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்கள் பைக்கில் போகிறத விட ஸ்பீடு வந்து இதில் எஃபெக்ட் வந்து நிறையாவே இருக்கும். ஸோ நீங்கள் லாங்கெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, அர்ஜென்ட் ஒர்க்குக்கு போகிறீங்க, இல்லை ஒர்க்குக்கு எடுத்து போகிறீங்க, ஹைவேஸில் போகிறீங்க, அந்த மாதிரி போகிறீங்கன்னா எல்லா வித யூசேஜுக்கும் ஸ்பீடு வந்து நல்லா கிளியராக இருக்கும். பிக்கப்பும் நல்லாயிருக்கும். இதில் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த ஸ்கூட்டரோட பெரிய ப்ளஸ்ஸு லுக்கு, மைலேஜ், ஸ்பீடு, இது 3 தான் அல்ட்ரா வயலட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்கூட்டர்லையும் அதை வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டர் பெட்டராக தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் 4 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ 4மே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருக்குது. மற்றபடி வீலை பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேயும் சரி, பேக்லேயும் சரி, ரெண்டுத்துலேயுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. டயருன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டு, பேக்கு ரெண்டுத்துலேயுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட லுக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது யூத்து, யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இந்த மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அட்ராக்டிவாக இருக்கும் லுக்கு பார்க்குறதுக்கு. மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா சிங்கிள் சார்ஜில் சாலிடாக 160 வரைக்கும் கிலோமீட்டர் கொடுக்குது. ஸோ 100க்கு மேலே கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, பர்ஃபெக்டான இதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக 100க்கு மேலே வரைக்கும் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அடிச்சுக்க முடியாது. ஸோ ஸ்பீடும் சரி, மைலேஜும் சரி, இந்த ஸ்கூட்டரில் பக்காவாக இருக்குது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸும் சரி, எல்லாமே அட்வான்ஸ் மோடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. ஸோ மற்ற ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டரோட எக்ஸ்டர்னல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணுற 1000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது 999 அது 1 லட்சம் வச்சுக்கலாம், அந்த ப்ரைஸில் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான். அதாவது ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணுற 1 லட்சம் பேருக்கு மட்டும்தான். ஸோ ஃபீச்சர்ஸும் சரி, ஸ்பெசிஃபிகேஷனும் சரி, எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து பிடிக்கும். மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பெட்டராக இருக்குது இந்த ஸ்கூட்டரில். ஸோ இந்த ஸ்கூட்டர் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இப்போதைக்கு. பட் நீங்கள் 1000 பேருக்குள்ள வந்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. பட் 1000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 1 லட்சத்து வரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில் பார்க்கணும், கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதில் வந்து செக் பண்ணி பாருங்க தெரியும். அப்படி இல்லைனா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து பக்கத்தில் ஷோரூம் இருக்கும், அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறதா இருந்தால் வெறும் 999 கொடுத்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். கூடிய சீக்கிரமே அதுக்கான டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாமே கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு சூப்பரான நியூ மாடல் லேட்டஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ பற்றி சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இது பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு Bless GT.